சீமான் அரசியல் கட்சி நடத்துவதற்கு பெரிதும் உதவுபவர்கள் இலங்கை தமிழர்கள், அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்கள். இந்த புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்களால் தான் சீமான் கட்சி நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு நிதி வசூலித்துக் கொண்டிருக்கிறார் சீமான் இலங்கை தமிழர்களிடம். லண்டன், கனடா, ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ், தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா இப்படி பல நாடுகளில் இருந்து இலங்கை தமிழ் மக்களிடமும் தமிழ் மக்களிடமும் நிதி வசூலித்துக் கொண்டிருக்கிறார் சீமான். திரள் நிதி என்று அதற்கு பெயரிட்டு அந்த நிதியை வசூலித்து அதன் மூலமாகத்தான் அரசியல் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அதோடு பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்து விட்டதாகவும் குற்றச்சாட்டு கூறப்படுகிறது சீமான் மீது. அப்படி வந்து கொண்டிருந்த திரள் நிதி, இலங்கை தமிழ் மக்களிடமிருந்து வந்து கொண்டிருந்த திரள் நிதி தான் இப்போது குறைந்து போய்விட்டதாக கூறுகிறார்கள் விவரம் தெரிந்தவர்கள். ஏனென்றால் நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்து விட்டதால் இந்த திரள் நிதி விஜய்க்கு வந்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் கூறுகிறது. சீமானுக்கு வந்து கொண்டிருந்த திரள் நிதி, இலங்கை தமிழ் மக்களிடமிருந்து வந்து கொண்டிருந்த திரள் நிதி மடைமாற்றம் செய்யப்பட்டு நடிகர் விஜய்க்கு வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இப்போது சீமானை மிகவும் அலற வைத்துக் கொண்டிருக்கிறது. மிரண்டு போய் கிடக்கிறார் சீமான். இனியும் இங்கே அரசியல் செய்வதற்கு சாத்தியம் இல்லை. ஆகவே யாருடனாவது கூட்டணி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியை நோக்கி தனது அஸ்திரத்தை துவக்கி இருக்கிறார் சீமான். விஜயின் அரசியல் கட்சி மிக சக்தி வாய்ந்த கட்சியாக களத்தில் குதித்து இருக்கிறது. அது சீமானுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது.